அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செந்தில் ரொம்பவே கோவத்தோட இருக்காரு அவங்க அப்பா மேல. இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ண அம்மா மீனவுக்காக குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து செந்தில் சொல்றாங்க. இதை கேட்டதுமே வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. உடனே கோபதி வந்து என்னடி குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மீனாவும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப ஏன் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க மீனாவை மாட்ட விட இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு காத்துட்டு இருக்க நம்ம மயிலும் சுகுணாவும் என்ன பண்ணாங்கன்னா கேளுங்க, நல்லா கேளுங்க, இப்பதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே மீனா சொல்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. உடனே மீனா என்ன பண்ணா போதும் எல்லாரும் சைலண்டா இருங்க, அத்தை முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் பதட்டப்படுங்க, நான் வேணான்னு சொல்லல. கோட்ரஸ் கொடுத்தாக தான் அது உண்மைதான். அவங்க கொடுத்தப்பத்துல இருந்து இப்ப வரையும் அந்த கோட்ரஸ் வேணான்னு நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க புள்ளதான் அந்த கோட்ரஸ் கண்டிப்பா நமக்கு வேணும், நம்ம அங்கேயே போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. மற்றபடி எனக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுனா எல்லாருமே அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒதுங்கிடுறாங்க. உடனே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நம்ம செந்தில் கிட்ட வந்து பேசுறாங்க. டே செந்தில், இப்படி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. கதிர் ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இங்க பாருங்க, அண்ணனுக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம கோமதி வந்து டேய் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத அமைதியார, டே உனக்கு என்னடா பிரச்சனை, இங்க வீட்டுல நாங்க எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் உனக்கு என்ன வேணுமோ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே செந்தில் வந்து இங்க பாருமா, யாரும் என்ன பாத்துக்க வேணாம், எங்களை நாங்களே கொஞ்ச நாள் பாத்துக்கிறோம் நான் விருப்பப்படுறேன், அதனால தனியா போறது முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம செந்தில். உடனே நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அரசு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அண்ணா நீங்க கூட்டிட்டு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜியும் மீனா கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்றாங்க, அக்கா நீங்க அப்படி போயிடாதீங்கக்கா, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உறவும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி ஆடுறத பார்த்த நம்ம செந்தில் வந்து அம்மா சும்மா இது பண்ணாதம்மா, நீங்க நினைக்கிறப்ப அங்க வந்து பார்க்கலாம், நாங்க நினைக்கிறப்ப இங்க வந்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. போடா நீ இப்படி போயிட்டா அப்படின்னா அம்மா உன்னை பார்க்கவும் வரமாட்டா பேசவும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு முகத்தை திருப்ப சும்மா சீன் போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கடுப்பாயிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம கோமதியுமே பசங்க மேல பாசத்தோட இருந்தாங்களோ தவிர இப்ப அவங்க நடந்துக்கிற விஷயத்தால செந்தில் வந்து சீன் போடாதீங்கன்னு சொன்னா அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்களோட மனசை ரொம்ப காயப்படுத்துறது. இதனால இதுக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் ஆக போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.